மேடையில் பேச வந்து என்ன கருத்தியல் அங்கே பேசிட்டாரு? ஒரு ஆணவ கொலையை பற்றி பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன். வரதட்சணையை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தேன். அடுத்த கட்ட அரசியல் நீங்கள் பேசணும்ல, வெளியே வந்து விவசாயிகள் பிரச்சனையை பெருசாக பேசுவார்னு எதிர்பார்த்தேன். காவேரியை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தேன். அதெல்லாம் தெரிஞ்சாதானமா பேசுகிறதுக்கு. காவேரியை பற்றி பேசணும், மணிப்பூர் இஷ்யூவே பேசணும். மோடி எதிரின்னு சொல்கிறீங்களே, எல்லாரும் மோடி எதிரின்னு எப்படிமா சொல்லுவீங்க? உங்கள் கருத்தியல், உங்கள் ஆட்சி ஆளுமையில் மீனவர்கள் பிரச்சனை பற்றி பேசினாரு. என்ன பேசுறாரு? பெண்கள் அதாவது என்ன பேசுறாரு மீனவர்களை பற்றி? இல்ல, இந்த மீனவர்கள் தொடர்ந்து இங்க கைது மீனவருக்கு எவ்வளவு டீசல் மானியம், அதுக்கு நீங்க வந்து டீசல் மானியம் மீனவர்களுக்கு எவ்வளவு ஒதுக்குறாருன்னு விஜய்க்கு தெரியுமா? கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குது, சப்சிடி கொடுக்குது தெரியுமா? சப்சிடி கொடுக்குறது முதல்ல தெரியுமா? சுடுறது பேப்பரில் பார்த்தா எல்லாரும் தான் சொல்லுவாங்க, பேப்பரில் சுட்டுட்டாங்க, வலையை உடச்சிட்டாங்கன்னு. இது வரைக்கும் எத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்கு? டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு எத்தனை கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டியை மீட்டாங்க இலங்கையிலேருந்து, கேஸ் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சு. அந்த கப்பலெல்லாம் உடைக்கிறது நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்தாங்க. சும்மா வந்தோன்னே மீனவர்கள், பெண்கள், ஜாதி, மதம் 4 வார்த்தையை வச்சு மேக்கப் பண்ணிடலாம் பாலிட்டிக்ஸ்.